வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் குதிரைவாலி கீரை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே குதிரைவாலி அரிசி வச்சு சாம்பார் சாதம் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீரை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பை சுத்தம் பண்ணிவிட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சு எடுத்துருக்கிற காராமணி இல்லை கருப்பு சுண்டல் இல்லை பச்சை பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இருந்ததுன்னா. ஒரு சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு குதிரைவாலி அரிசியை 2-3 முறை தண்ணீர் விட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் இந்த பருப்பு கூட சேர்த்துட்டு 4லேருந்து 5 டம்ளர் வரைக்கும் தண்ணீர் விட்டு மிதமான தீயில வச்சு நல்லா வேக வைக்கலாம். நீங்கள் வெறுமனே இந்த மாதிரி சுண்டல்லாம் எதுவுமே சேர்க்காம வெறும் துவரம் பருப்பு அரிசி மட்டும் கூட சேர்த்து நம்ம பண்ணலாம். சாதம் சூப்பராகவே நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைங்க. நம்ம கீரைலாம் சேர்த்து சாதம் வேக வைக்கும்போது அந்த டைமில் தேவைப்பட்டால் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா ஓரளவு நல்லா சுண்டி வந்திருக்கு. பாதி தான் வெந்திருக்கு. இந்த அரிசியும் சரி, குதிரைவாலி அரிசியும் சரி, பருப்பும் சரி லைட்டாக தான் வெந்திருக்கு. இன்னும் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், அப்போ தான் சரியாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப கெட்டியாயிடும். இப்போ இந்த பாருங்கள், நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்திருக்கு. சாதம் நல்லாவே வெந்து வந்திருக்கு. குதிரைவாலி அரிசி நல்லாவே வெந்திருக்கு. இந்த பருப்பும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே நம்ம கையால் மசிக்கும் போது மசிக்கணும், அந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓரளவு நம்மளால் கையால் மசிக்க முடியுது பருப்பு அப்படின்னா நம்ம கீரைலாம் சேர்த்து கலந்து வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெந்துடும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதை ஓரமாக இறக்கி வச்சுடுங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு 2-3 பூண்டு பற்களை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் போதும். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ரொம்ப பெரிய சைஸ் சேர்க்க வேண்டாம், ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி போதும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சாதம் வேக வைக்கும்போது கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். நம்ம உப்பு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க நீங்கள். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கட்டு அளவுக்கு அரைக்கீரையை அதோடைய தண்டு பகுதியும் சேர்த்து தான் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான். நீங்கள் முருங்கைக்கீரையும் சேர்த்து பண்ணலாம், அரைக்கீரை, முளைக்கீரை, இந்த எல்லா கீரையிலையுமே பண்ணலாம். சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அரைக்கீரை முளைக்கீரையெல்லாம் பண்ணும்போது அதோடைய தண்டு பகுதியும் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை மட்டும் அதோடைய இலைகளை மட்டும் சேர்த்து பண்ணுங்கள். இப்போது கீரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதும் காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கீரை சாதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காரமாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் மிதமான காரமே நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா கலந்து விட்டதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வேக வச்ச அரிசியவும் சேர்த்துடலாம். இது கூட சாதத்தையும் நான் காராமணி சுண்டலுக்கு ஊற வச்சதுனால தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வெறுமனே துவரம் பருப்பும் அரிசியை மட்டும் சேர்த்து வேக வச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி சாதம் பண்ணலாம். இது டக்குன்னு செய்யக்கூடிய சாதம். அதாவது ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு நீங்கள் அப்படியே இம்மீடியட்டாக பண்ணணும், கீரை எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபி. சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும். அந்த சாதத்தோட அந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க வைங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு பண்ணுறதுனால நான் ஆரம்பத்திலே தாளிக்கலை. நீங்கள் லஞ்சுக்கெலாம் ரெடி பண்ணுறீங்க காலையிலே அப்படின்னா சாதத்தை வேக வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு டைரெக்டாக கடுகு, காஞ்ச மிளகாய், ஜீரகம்லாம் சேர்த்து தாளித்து அதுக்கு பிறகு வெங்காயம், தக்காளி, கீரையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி சாதத்தை சேர்த்துட்டு கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா போதும், சூப்பராக லஞ்சு தயாராகிடும்.
இப்போ பார்த்திங்கன்னா அந்த காராமணியும் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. சாதம் நல்லாவே தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த குதிரைவாலி சாதத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. சூடாக ஒரு அப்பளமோ இல்லை ஊறுகாயோ வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்பவே இதமாக நல்லாயிருக்கும். நமக்கு வயிற்றுக்கும் ரொம்ப இதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.